கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ டெக்னாலஜி மூலியமா ஆக்டர் விஜய் நடிக்கக்கூடிய கோட் படத்துல ஒரு சீனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சிம்பிளா புரியணும் அப்படின்னா ரீசென்ட் டைம்ஸ்ல பிரதமர் அவர்களுடைய வாய்ஸ்ல தமிழ் பாடல்கள் நிறைய நீங்க மீம்ஸ்ல பார்த்திருக்க முடியும். இது எல்லாத்தையுமே ஏஐ வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, இது எப்படி வீடியோல படத்துல கொண்டு வர போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டீப் ஃபேக் அப்படிங்கிற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை வச்சு தான் கொண்டு வர போறாங்க. இந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்த ஏஆர் ரஹ்மான் ரீசெண்டா ரிலீஸ் ஆன லால் சலாம் படத்துல திமிரி எல்லுடா அப்படிங்கிற ஒரு பாடல்ல இறந்த ஒரு சிங்கரோட வாய்ஸ் ஏஐ டெக்னாலஜி மூலியமா யூஸ் பண்ணி அந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த சிங்கர் பேரு பாம்பா பாக்கியா. இவரோட பிரபலமான பாடல்கள் அப்படின்னா பொன்னி நதி பார்க்கணுமே அப்படிங்கிற அந்த பாடலும், எந்திரன் 2.0 படத்துல புள்ளினுங்கால் அப்படிங்கிற பாடலும் இவரோட பிரபலமான பாடல்கள்ல ஒன்று. ஏஆர் ரஹ்மான் இந்த வாய்ஸை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேமிலி கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சாங் மூலியமா வந்த வருமானத்தை அவங்க ஃபேமிலிக்கும் கொடுத்திருக்காரு. இதே மாதிரி கோட் படத்தோட டைரக்டரான வெங்கட் பிரபு விஜயகாந்த் அவர்களோட ஃபேமிலியில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட பர்மிஷன் கேட்டிருக்கிறதாவும் அவங்களும் இதுக்கு ஓகே சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சியை மட்டும் எங்களுக்கு ப்ரிவியூ போட்டு காமிச்சிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லி இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு எந்த நபரை பிடிக்கும், இந்த நபரை திரும்ப சினிமாவில் கொண்டு வரணும் ஏஐ டெக்னாலஜி மூலிமா அப்படின்னா யாரை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.